சிவராத்திரி தூக்கம் ஏது முதல் ராத்திரி சிவராத்திரி தூக்கம் ஏது ஹோய். எப்படிலாம் பாட்டை போட்டு எடிட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்க கூடாது. அந்த பொண்ணுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு. அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் சிவராத்திரி அப்படின்னு இப்படி பிடிச்சி முத்தம் கொடுக்குறதா இருக்கட்டும். அதாவது விஜய் அவர்கள் நேரில் கிடைக்கல. அவருடைய உருவம் அப்படிங்கிறது ஒரு கல்லில் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்லில் பதிக்கப்பட்ட உருவத்துக்கு இப்படி முத்தம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சுற்றி முற்றி எவனும் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு லிப் டு லிப் கிஸ் அடிக்கிறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடக்கும். நம்மெல்லாம் வடக்கன்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்கள கூட்டிகிட்டு இதெல்லாம் காட்டணும். டே பாருங்கடா, உங்களுக்கு 10 மடங்கு மேலே தற்குறித்தனம் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இருக்குடா அப்படின்னு காட்டணும். தொடர்ந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்கக்கூடிய பெண்கள் எல்லை மீறி வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இவங்கள பார்த்தா கூட ஒரு கல்யாணமான பெண் மாதிரி தான் தெரிகிறாங்க. அதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான், இது சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவும். இது விஜய் அவர்களுடைய பேருக்கு உண்மையிலே களங்கம் விளைவிக்கும். இப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்கணும். சுற்றி முற்றி பார்த்துட்டு விஜய் அவர்களுடைய உருவம் பதிச்ச அந்த கல்லில் விஜய் அவர்களோட உதட்டு பகுதியை பார்த்து இவங்க முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலையில் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது சத்தியமாக தெரில. இது மாதிரியான பெண்களை நம்ம விமர்சிக்கும் போது உடனடியாக சட்டம் அப்படிங்கிறது தன் கடமையை செஞ்சிருது. இதே மாதிரி தான் பொன்ராஜ் அவர்கள் தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க. பொன்ராஜ் அவர்கள் பேசின வார்த்தை தப்பு, தாவேகா பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. அவருக்கு எதிராக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்போ நேரடியாக காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளிச்சிட்டார். என் கட்சி பெண்களை இந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டாரு, அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பொன்ராஜ் அவர்கள் மீது 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு அப்படிங்கிறது செய்யப்பட்டுச்சு. அப்போ உங்களுடைய பெண்கள் இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பிஹேவ் பண்ணும்போது, நடந்துக்கும் போது அந்த கிரிட்டிசிசமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ பொன்ராஜ் அவர்கள் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு பல பேர் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு இல்லை, இதெல்லாம் அத்துமீறல், இதெல்லாம் கேவலமான விஷயம். இதை இன்னொரு ஆம்பளைக்கு ஒரு பெண் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. என்னுடைய வீட்டுக்காரை விட என் புருஷனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சிரிக்கிறதா இருக்கட்டும், அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், தேவைப்பட்டால் பொண்டாட்டியாக கூட இருப்போம் விஜய்க்கு அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு விஜய் தாங்க பிடிக்கும், என்கிட்ட சண்டை போடுவாங்க, என்னை காரி துப்புவாங்க, என் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை என்னெல்லாம் ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க, விஜய் தாங்க இவளுக்கு பெரிய ஆள் அப்படின்னு புருஷனே பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறதா இருக்கட்டும். இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது தொடர்கதையாயிருச்சு. அதாவது முன்னாடியாவது அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்மா, இன்னைக்கு அவர் மாண்புமிகு முதலமைச்சர். அவரை இது மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணி வீடியோவாக எடுத்து நீங்கள் சமூக ஊடகங்களில் போடுறது கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு கெட்ட பேரை தான் வாங்கி கொடுக்கும். தாவேகா தொண்டர்கள் எல்லாம் இந்த மாதிரி கவர்ச்சிக்கு மயங்கி தான் விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டாங்கிறது உண்மையாயிடும். அது 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. விஜய் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று விட்டு கிழிச்சிருக்காரு. 69 படம் நடிச்சதை தவிர, நடிகன் அப்படிங்கிறத தவிர விஜய் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? வேற ஏதாவது ஒரு காரணம் நீங்க சொல்லுங்கடா, விஜய் அவர்கள்ட்ட முதலமைச்சர் ஆவதற்கு இந்த தகுதி இருக்கு அப்படின்னு. இதே சீமானவர்கள் விஜய் அவர்களை லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டாரு. அதே போல இந்த கரூர் சம்பவத்திற்கு முக்கிய காரணமே விஜய் தான். விஜய் அங்க போனனால மட்டும்தான் கூட்டம் அப்படிங்கிறது கூடுச்சு. கூட்டம் கூடுனனால தான் அங்க ஸ்டாம்பேடுங்கிறது நடந்துச்சு. அங்க 41 பேர் செத்ததற்கு முக்கிய காரணம் விஜய். அதனால விஜய் இப்போ வரைக்கும் என் மேல பழிய தூக்கி போட்டாங்க அப்படின்னு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஒரு உண்மையான ஆளா விஜய் இருந்திருந்தா
இந்த 41 பேர் செத்ததுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்கணும். ஆனா விஜய் அவர்கள் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே இல்லை. கரூர்ல நடந்த சம்பவத்திற்கு அப்ப ஆளுங்கட்சியாக இருந்த திமுக ஒரு எஃப்ஐஆர் கூட விஜய்க்கு எதிராக போடாம இருந்தது திமுக அரசுடைய கோழைத்தனம் அப்படின்னு நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் விஜய லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டாரு, பதம் பார்த்து விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். சீமானவர்கள் சொல்றாரு, நடந்து முடிந்தது ஒரு பொலிட்டிக்கல் டிசாஸ்டர், இது ஒரு துயர சம்பவம், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதாவது ரமேஷ்னு ஒரு பையன் திருச்சியில் பேசும்போது வாங்கின காசுக்கு மேலே கூறாரியா கொய்யா அப்படின்னு இப்போ மினிஸ்டராக இருக்கிறவர் பேசுகிறாரு. நாங்கள் வருங்காலத்தில் எதிர்கட்சியே இல்லாத ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வரும், சட்டமன்றத்தில் 234 வேட்பாளர்களுமே தாவேகாவுடைய எம்எல்ஏக்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஆணவத்தினுடைய உச்சத்தில் பேசினதையும் அண்ணன் சீமானவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நல்ல ஜனநாயகவாதியாக இருக்கீங்கப்பா, அந்த 234 தொகுதியிலையும் உங்கள் தாவேகா எம்எல்ஏக்கள் உட்காந்தா கிழிஞ்சிரும். ஏன்னா மைனாரிட்டியாக 108 தொகுதியை வாங்கி அடுத்த கட்சியோட ஆதரவில் ஆட்சி அமைச்சிட்டு உட்காந்துட்டு இந்த ஆட்டம் போடுறீங்க, இப்படியெல்லாம் அட்டூழியம் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு 234 தொகுதியிலையும் உங்களை மக்கள் ஜெயிக்க வச்சா என்னென்ன ஆட்டம் போடுவீங்க? வக்கீலுன்ற பேரில் ஒருத்தன் போலீஸுக்கிட்ட தாவேகாவோட டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வாய்கிலேயே பேசுகிறான், அப்படிங்கிறான் இப்படிங்கிறான், 10,000 வக்கீல் எனக்காக கூடிடுவாங்க அப்படிங்கிறான். டிவிகேவோட பிரபு காரைக்குடியில் நின்று ஜெயிச்சாரே அவர் யார் தெரியுமா அப்படிங்கிறான். போலீஸ்காரங்களை இந்த தாவேகா கும்பல் தொடர்ந்து பல இடங்களில் மிரட்டல் விடுத்து வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த போலீஸ்காரு கடைசியில் சொல்லிட்டார், உன்ன மாதிரி நிறைய பேர் இப்படி தான் ஊரை ஏமாற்றி சுற்றிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டம்மியாக இருப்பாங்க, எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியுமாங்க, உன்ன மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துட்டேன்டா அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. அந்த வீடியோ சமூக ஊடகங்களில் காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு. யாரு பைபிள் வச்சுக்கலாம். நான் இந்த போட்டோ எடுத்தா ஓகே. என் தங்கச்சி ஆல்ரெடி ஜட்ஜ் கிருஷ்ணகிரில. நான் அப்படியே பேர் என்னப்பா? பேர் என்ன? மீனா பிரீத்தி. இல்ல உங்க பேரு? என் தங்கச்சி ஜட்ஜ். உங்க பேர் என்னப்பா? ரமேஷ் முத்துராமன் சொல்லிட்டேன். ரமேஷ் முத்துராமன். நாளைக்கு இது சிஎம் செல்லுக்கு போவோம், அங்க போயிட்டு பதில் சொல்லுங்க. பாத்துக்கிறோம், அந்த கட்சியில நாங்க இருக்கோம். அதனால இங்க தைரியமா சார் கொடுத்து. ஓகே 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 புரியுதா? நீங்க 2 மணி ராத்திரிக்கு கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல சீன் பண்ணா யார்கிட்ட யாரு கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல தெரியுமா? நாளைக்கு உன் வண்டியும் என்கொயரிக்கு நீ வர வேண்டியதா இருக்கும். அவர் பாத்துக்காரு, அவர் பாத்துக்காரு. அமல்ராஜ் சார் இருக்காருல கமிஷனர். ஆமா அமல்ராஜ் சார் பாத்துக்கிறேன், நல்லா தெரியும் எனக்கு. ஓகே ஓகே. இந்த சீன், இந்த போன் எடுத்து போட்டோ எடுத்து அப்படி எடுத்து ரமேஷ் முத்துராமன் தான் வழக்கறிஞர் தான், இப்படிதான் ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த மாதிரி கேவலப்படுத்தி ஒரு ட்ரிங்க்ஸ் தான் அடிச்சிருக்கேன். ஆனா ஒரு லாயரை ஜட்ஜாக போறவன அசிங்கப்படுத்தி ஒரு நாயை காப்பாத்த வக்கு இல்லாத போலீஸ் நீ பேசுவ? போலீஸ் நாயை நான் என்னத்துக்கு காப்பாத்தணும்? இது ஒரு ஆபீஸ். அப்ப 1 மணி ராத்திரிக்கு என்ன சார் பிரச்சனை கேட்கணும், புரியுதா? புரியுதா? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பிரச்சனைக்கு 1 மணி ராத்திரிக்கு வந்தீங்க? போன் பேசு, கள்ளி நின்னு பேசுங்க. கை வைக்காத, கள்ளி நின்னு பேசுப்பா, கள்ளி நின்னு பேசுப்பா. குடிச்சிட்டு ஏன் மேல ஏறாத. அப்படிதான் பேசுவேன். குடிச்சிட்டு என்கிட்ட பேசுவேன். குடிச்சிட்டு நான் ட்ரை பண்ணுவேனா? எது நீ குடிச்சிட்டு என்கிட்ட பேசுறது? என்ன கம்ப்ளைண்ட்? என்ன கம்ப்ளைண்ட்? இங்க இருக்கிற செக்யூரிட்டி கள்ளி நின்னு பேசுங்க. எனக்கு சொல்ல ஒத்துக்காது, எனக்கு புடி ஸ்மெல் எனக்கு ஒத்துக்காது. அப்ப நாய்ங்களுக்கு இப்ப சாப்பாடு போட வக்கு இல்ல அப்படினா அது கவர்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுப்பா. நான் பாத்துக்கறேன். அது நீ பண்ணு. 1 மணி ராத்திரிக்கு இவங்கள ஏன் மிரட்டற? அப்படிதான் மிரட்டுவேன். ஏன் மிரட்டற? சிஎம் கிட்ட ஏன் மிரட்டற இவங்கள? 25 நாய் வச்சிருக்கார் தலைமை சிஎம். அவர் தெரியுமா? இல்லங்கறல உங்களுக்கு தெரியுமா? 25 நாய். எப்ப தள்ளி நின்னு பேசுற? எச்ச மேல விழுதுப்பா. எச்ச மேல விழுது. எச்ச மேல விழுது. கை வச்சு கருப்பு கோட்டு மேல கையை வச்சா இந்த சீன்லாம் போட மாட்டேன். 10,000 அஷ்டம் குரூப்ல. ஐயோ சீக்கிரம் வர சொல்லுப்பா. யாரா ஒருத்தர் வர சொல்லு. வாப்பா போப்பான்னு பேசுனா யாரா ஒருத்தர் வர சொல்லு. வாடா போறேன்றுவேன். வாடா போடாவா? வேற மாதிரி ஆயிரும். சரி ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. அவன் ஒரு டிரைவர்ட்ட போயிட்டு மேட்டர் காமிக்கிற, நீ ஒரு கான்ஸ்டபிள், நீ யார்கிட்ட பேசுற? மிஸ்டேக் போறவன்ட்ட அடுத்த எம்எல்ஏ போறேன். டாக்டர் பிரபு காரைக்குடில சொந்த ஊரு. எது எந்தனா ஒரு ப்ரூஃபா காமினது மாதிரி உன்ன மாதிரி டம்மி எவ்வளவோ பேர் பார்த்தாச்சு நாங்க. இந்த பாரு
அப்படி இப்படி பேசினா சீமானவர்கள் விஜய் அவர்களை சும்மா ஆட்டை வந்து மூளை தனியா குடல் தனியா காலு தனியான்னு பிரித்து வைப்போம்ல, அது மாதிரி நேற்று பேசின பேச்சில் மனுஷன் பிரித்து வச்சிட்டாரு. 69 படத்தில் எந்த படம் விஜய் படம் நல்ல படம் இருக்குது? ஒரு படத்தையே ஒழுங்காக கொடுக்க முடியாத ஆள் ஆட்சியை மட்டும் ஒழுங்காக கொடுத்துருவாருன்னு நம்பி ஓட்டு போட்ட மக்களை என்னன்னு நினைக்கிறது? இதே ரஜினிகாந்த் அவர்களுக்கு கமலஹாசன் அவர்களுக்கெல்லாம் கூட நல்ல படம் இருக்குது, விஜய்க்கு நல்ல படம் அப்படின்னு எங்கடா இருக்குது அப்படின்னு விஜய் அவர்களோட திரையுலக வாழ்க்கையெல்லாம் தோண்டி போட்டு சீமானவர்கள் கிளின்னு கிழிச்சு விட்டாரு. இதில் விஜய் அவர்களுக்கு கோபம் வேற வந்துடுது. நான் கவர்ச்சியாக இருக்கேன், அதனால் வந்து எனக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி, சிஎம் சார் என்ன சார் கோவப்படுறீங்க? அப்போ உங்களுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் ஐடியாலஜிக்கு நீங்கள் வந்து அப்படியே நெல்சன் மண்டேலா 28 ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்துட்டீங்க. இவர் வந்து அப்படியே ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி சிறையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக அப்படியே கள போராட்டம்லாம் பண்ணி மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராக ஆக்கிட்டாங்களா? உங்களுடைய திரை கவர்ச்சி தான் இன்னைக்கு உங்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கு. நீங்கள் நம்பலைனாலும் அதுதான் நெசம் அப்படின்னு உண்மையை உறக்க பேசியிருக்கிறாரு அண்ணன் சீமானவர்கள். சீமானவர்களுக்கு இந்த அல்லு சில்லு அல்ல கையி மற்றும் பலர் அவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று டிஎம்கே இன்னொன்று வந்து டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசினதுக்கு நேற்று ஒரு தரமான சரியான பதிலடியை கொடுத்துருக்காரு. ராஜா, டிஎம்கே அப்படிங்கிறது காணாமல் போய் கிடக்கு, டிஎம்கே அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கொளத்தூரில் ஸ்டாலின் அவர்களே வந்து தோல்வியை தழுவிட்டார். அதுக்கப்புறம் இருக்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அனுபவம்லாம் கிடையாது. உன்னை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறதுக்கு நான் வரேன் அப்படின்னு சீமானவர்கள் விஜய்க்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது ரொம்ப பலவீனமாக போச்சு. நிறைய எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு தவிட்டாங்க, நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதிமுக அப்படிங்கிற கட்சி ஒரு பக்கம் அழிவும் தருவாயில் இருக்குது, இன்னொரு பக்கம் பிஜேபியிலேருந்து அண்ணாமலை உடச்சிக்கிட்டு வந்து பிஜேபியுடைய எதிர்காலமும் தமிழ்நாட்டில் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போச்சு. திமுகவோட தலைமையும் இல்லாமல் இன்னைக்கு உதயநிதி அவர்கள் தான் திமுகவில் இருந்து திமுக நபர்கள்லாம் நம்பிக்கையை இழந்துக்கிட்டு வராங்க. இந்த நிலையில் சீமானவர்கள் விஜய்க்கு நான் தான் போட்டி, விஜய் இதுக்கப்புறம் சீமானை தாண்டி தான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு சீமானவர்கள் நேற்று பேசின பேச்சில் விதையை போட்டிருக்காரு. நாம் தமிழர் கட்சி தம்பிகள் உடலையும் மனதையும் நல்லா வலிமையாக வைங்க. ஏன்னா களம் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கான களத்தை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதே விஜய் அவர்களே நமக்கான களத்தை அமைத்து கொடுப்பார் அப்படின்னு சீமானவர்கள் பேசியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியல் களம் எப்படி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தற்குறி கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களா, இல்லை கொள்கை கோட்பாடு கொண்ட கூட்டத்தை வைத்திருக்கக்கூடிய சீமானவர்களா அப்படின்னு அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழக அரசியல் களம் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து தாவேகாவில் இருக்கக்கூடிய பெண்கள் விஜய் விஷயத்தில் அத்துமீறி நடந்து கொண்டு வருவதை பற்றியும், தாவேகாவுடைய ஆண் தொண்டர்களால் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து வருவதை பற்றியும், சீமானவர்கள் நேற்று பேசின பேச்சில் விஜய் அவர்களை பதம் பார்த்ததை பற்றியும் மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.